ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க சிக்கன் குழம்பு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: வரமல்லி, மிளகு, சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு. இதை ட்ரையான பாத்திரத்தில் சூடு பண்ணிக்கிட்டு வறுக்கணும். இப்போ அதுக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டு அதை வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ட்ரையான பாத்திரத்தில் நம்ம வரமல்லி எல்லாம் அரைச்சோம்ல, அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு சொட்டு கூட ஊற்றாமல் ட்ரையாக வறுக்கணும். வறுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் அதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் அதோடு சேர்த்துட்டு ஒரு மிக்சியில் ஒரு சுற்றிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நைஸாக அரைச்சாச்சுன்னு. இதை மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில், அடிக்கனமான பாத்திரத்தில் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சாச்சு, போட்டாச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 சின்ன சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் டக்குன்னு வதங்கிடும். வதங்கியாச்சு. இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கோங்க. சிக்கனில் நான் ஃபஸ்ட்டே மஞ்சத்தூள் போட்டு 2-3 தண்ணி 4 தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். அதனால் மஞ்சள் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க வேணாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டோன்னே மசாலா பொடி சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் தேவைக்கேற்ப கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. கிளறி விட்டுட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். வேக விடுங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். கறியில் உப்பு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து 5 நிமிஷத்தில் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், கொதி வருது. இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, வறுத்து வச்சுருக்க மசாலா, தேங்காய் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து அதோட ஊற்றிக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு போட்டு நல்லா குக்கரை மூடி வச்சுருங்க. 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலினால நான் ஒரு தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ வேக போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 2 விசில் மட்டும் விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விசில் அடங்கி நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். வேறு பாத்திரத்தில் மாற்றி 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நன்றி.